நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜீரோருக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். நான் சோனியா. தேவேந்திரன், தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்கள் ஒரு வரி, அதாவது சரக்கு மற்றும் சேவை வரியை எதிர்த்து வராங்க. அப்படியான ஒரு வரியை மத்திய அரசு மக்களவையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தாக்கல் செய்திருக்கு. அது எப்படியாவது நிறைவேற்றப்பட வேண்டும், அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி அடையும் என்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வரியானது மாநிலங்களில் உள்ள அந்த சுயாட்சியை அந்த அதிகாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாநிலங்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தா இருக்குது. இதன் மூலமாக வரி இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன் வச்சிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா இது குறித்து நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டிருக்குது. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்காங்க. நாடாளுமன்றத்தில் நிகழ்ந்த அந்த விஷயங்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்த்து விடலாம். தேசிய அளவில் விற்பனை வரியை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதை அடுத்து இதற்காக சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் தங்களது வரி வருவாய் பாதிக்கப்படும் என்று சில மாநிலங்கள் அரசுகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இதனை அடுத்து மாநில அரசுகளுடன் மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன்படி ஆல்கஹால், பெட்ரோலியம் ஆகியவற்றின் விற்பனை மீதான வரிகள் மாநில அரசுகள் வசமே விடப்படும் என்றும் மாநிலங்களின் வருவாய் இழப்பு ஈடுகட்டப்படும் என்றும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. இந்நிலையில் சரக்கு மற்றும் சேவை வரி திருத்த மசோதாவை நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மக்களவையில் தாக்கல் செய்தார். நாட்டின் வருவாய் மற்றும் வரி விதிப்புகளை பொறுத்தவரை தற்போது செய்யப்பட்டுள்ள திருத்தம் மிகவும் முக்கியமானது. இதுவரை அரசியலமைப்பில் இதுபோன்ற திருத்தம் செய்யப்பட்டதில்லை. இந்த நிலையில் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். ஜிஎஸ்டி சட்ட திருத்த மசோதா மீது விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மக்களவை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தினார். ஜிஎஸ்டி மசோதாவில் பல்வேறு திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே இது பற்றி விரிவான விவாதங்கள் நடத்த வேண்டியுள்ளது. எனவே 15 நாட்கள் அல்லது ஒரு மாத காலத்தில் மசோதாவை நிறைவேற்ற முயலக்கூடாது. மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பின்பு பேசிய அதிமுக எம்பி தம்பிதுரை, ஜிஎஸ்டி மசோதாவானது உற்பத்தியை அதிக அளவில் செய்யும் மாநிலங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டார். தற்போதைய வடிவத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டால் தமிழகத்துக்கு 16,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 14வது மற்றும் 15வது நிதிக்குழுவிலும் தெளிவாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் உரையின் போது ஜிஎஸ்டி பற்றி நான் விளக்கமாக எடுத்துரைத்தேன். சேவை மற்றும் சரக்கு வரி மூலம் ஆண்டுக்கு 60,000 கோடி ரூபாய் தமிழக அரசிற்கு இழப்பு ஏற்படுகிறது. ஜிஎஸ்டி மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்க மறுத்துவிட்டது. இந்த மசோதா மீது அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விவாதிக்கப்படும் என்று அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்தார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை. ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரியானது எந்த அளவுக்கு நமக்கு, அதாவது மாநிலங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அல்லது பொருளாதார ரீதியான எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் போன்ற விஷயங்கள்லாம் பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு பொருளாதார வல்லுநரான அருண்குமார் தேவை ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நாராயணன் திருப்பதி ஐயாவும் அதிமுகவிலிருந்து ஆவடிக்குமார் ஐயாவும் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. அருண்குமார் தேவையா, உங்களிடம் முதல் கேள்வி, அதாவது ஒரு பொருளாதார வல்லுநரா இந்த டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது நம்மளோட இன்கம் டேக்ஸ் நம்ம கட்டுறோம் இல்லையா, இது நீங்கள் டைரக்ட் டேக்ஸ்னு வச்சுக்கலாம். அதாவது நாம் டைரெக்டாக ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது டேக்ஸ் கட்டுறோம், சர்வீஸ் டேக்ஸ் கொடுக்குறோம், அதை நம்ம டைரெக்டாக கட்டதில்லை. ஸோ இதுதான் இன்டைரக்ட் டேக்ஸ் டைரக்ட் டேக்ஸுக்கு வித்தியாசம். இந்த டைரக்ட் டேக்ஸுங்கிறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3% தான் டோட்டலாகவே கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வருது. ஆனால் மேஜர் ரெவன்யூ எதுலேருந்து வருதுன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு, கார்பரேட்ஸு, ட்ரேடர்ஸ்லேருந்து வருது. ஸோ கவர்மெண்ட்டு, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அப்புறம் ட்ரேடர்ஸ், இந்த மாதிரி வருது. இந்த ஜிஎஸ்டிங்கிறது என்னன்னாக்கா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். முன்ன இருந்த வேட்டுக்கும் ஜிஎஸ்டிக்கும் இதுதான் வித்தியாசம். ஜிஎஸ்டிங்கிறது வேட்டோட ஒரு பெரிய பாகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் வேட்டுங்கிறது என்னன்னாக்கா இதில் சர்வீசஸ் இன்க்ளூட் பண்ணல, இப்போ சர்வீசஸை இன்க்ளூட் பண்ணுறோம் இதில். ஏன்னா டேக்ஸ் ஆன் டாக்ஸேஷன் ஏற்கனவே இருந்தது. இது நம்ம 2000 ஆரம்பிச்சு 14 வருஷமாக நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ தான் அதுக்கு உண்டான ஒரு ஃபுல் ஃபைனல் ஷேப்பில் வந்திருக்கு. ஸோ இது எல்லா வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் இதை ஜிஎஸ்டி ஒரு யூனிஃபார்மிட்டியாக ட்ரீட் பண்ணுறாங்க, வெல்கம் பண்ணுறாங்க. நம்மளோட இண்டஸ்ட்ரியே பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட 86% இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பிஸ்னஸ் பீப்புள் இதை வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா
கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறனாக்க கிட்டத்தட்ட 15 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட 15 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை வாங்கி டிஃப்ரெண்ட் டாக்ஸேஷன் கட்டுறோம். எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகுது, டேக்ஸ் ஆன் டேக்ஸ். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் அப்ரூவல் வாங்கி டேக்ஸ் கட்டுறதுக்கு பதிலாக ஒரு சிங்கிள் டாக்ஸேஷன், அதாவது எக்ஸைஸ், கஸ்டம்ஸ், ஆக்ட்ராய், என்டர்டைன்மெண்ட், லக்ஸுரி, சர்வீஸ் டேக்ஸ் எல்லாமே சேர்த்து பண்ணும்போது சிங்கிள் டாக்ஸேஷன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ஈஸியாக இருக்கும், கவர்மெண்ட்டுக்கும் ஈஸியாக இருக்கும், இதை வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், ரெவென்யூ ஈஸியாக தெரியும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சர்வீஸ் அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அந்த வரியானது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் பார்க்குறீங்க. எல்லாராலையும் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு அதுல இருக்கிற சின்ன சில ஹிச்சஸ் மட்டும் தான் இப்போ சால்வ் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஆவடிக்குமார் ஐயா தொடர்ந்து பன்னீர்செல்வம், அதாவது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த வரியானது வந்து நிறைய குழப்பங்கள் தரக்கூடியதா இருக்கு, இன்னும் ஒரு தெளிவான ஒரு விஷயமா இல்ல, மேலும் வந்து அதாவது மாநிலங்களுக்கு வந்து ரொம்பவே பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும், எங்களுடைய அதிகாரத்தையும் அந்த சுய ஆட்சி அதெல்லாமே பாதிக்கும், எங்களுடைய பொருளாதாரமும் வந்து நெருக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து முதலமைச்சர் வைக்கிறார். இது ஐயா என்ன சொல்றாங்கன்னா அந்த ஜிஎஸ்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இதுவா நாங்கள் வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கு? அதாவது நிதி இழப்பு தமிழ்நாட்டுக்கு ஏற்படும், தொடர்ந்து ஒரு வரி செலுத்துகின்ற மாநிலமாக தமிழ்நாட்டில் அதிகமான வரி வருவாய் ஈட்டுகின்ற நிலை இருக்கிற காரணத்தால் அதனால் மாநிலத்திற்கு கிடைக்கக்கூடிய வருவாய் குறைந்து போகின்றன. அதுக்கு தான் அவங்க இழப்பீடு தர்றதுக்கு சொன்னாங்க. முதல் ஆண்டு ஒரு 100%, இரண்டாம் ஆண்டு 75%, 50%, 5 ஆண்டுகளுக்கு தரணும்னாங்க. அது வந்து சரியா இருக்காது. 100% வந்து 5 ஆண்டுகளுக்கும் தந்தால் ஓரளவுக்கு, ஏன்னா ஒரு நடைமுறை 100% இழப்பீடு கொடுத்தால் இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக எடுத்துக்கலாமா? அதுதான் இந்த மசோதாவை வந்து இந்த மாற்றத்தை வந்து நாங்கள் எதிர்க்கல. அதனால் ஏற்படும் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ இப்போ கிடைத்து கொண்டிருக்கின்ற வருவாயில் ஏறத்தாழ ஒரு 60 கோடி அளவுக்கு இந்த 5 ஆண்டுகளில் தொடர்ந்து பாதிப்பு வரும். அது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கின்றதுனால எங்களுடைய வருவாய் குறையும். இது எல்லாமே மத்திய அரசாங்கத்துக்கு போக சொல்ல எங்களுக்கு அதுக்கான வருவாய் இருக்காது. இதை வந்து குறைஞ்சு அதில் வந்து அதுக்கு இழப்பீடு தான் வந்து இதுக்கு வழிவகை செஞ்சாதான் இதை வந்து அந்த இழப்பு வருவாய் குறையிறது தடுக்கப்படுன்றதுனால தான் அந்த மாநிலத்துக்கு இது பாதிப்பு வருது. இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, பல மாநிலங்கள் அரசியல் கட்சிகள் நிலைகளுக்கு அப்பாற்பட்டு மாநில உரிமைகளுக்காகவும் மாநில தேவைகளுக்காகவும் இந்த குரலை நிச்சயமாக ஐயா. திரு நாராயணன் திருப்பதி ஐயா, இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது, இந்த ஒரு மசோதா அப்படிங்கிறது அதாவது வாஜ்பாய் காலத்திலேயே ஒரு பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு திட்டம். கடந்த ஆட்சி காலத்தில் கூட இதற்கான விவாதங்கள் இருந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்திருக்கின்றன, பாராளுமன்றத்தில் தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இந்த ஒரு மசோதா அப்படிங்கிறது எந்த அளவிற்கு முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு கருதுறீங்க? பொருளாதார ரீதியாவே வளர்ச்சி அடையும்ங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் முன்வைத்து தான் இதை நிறைவேற்றுறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், இதோடு சேர்ந்து ஒரே வரி அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். அதாவது நாடு முழுவதும் ஒரே வரி இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் உண்டு. அதை மிஸ்டர் அருண்குமார் தவே சொன்னது போல் ஒரு 15-20 முறையான வரிகள் இருக்கிறது. அதையெல்லாம் மாற்றி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக, ரொம்ப சுலபமாக ஒரே வரி. இதில் நம்ம நண்பர் ஆவடிக்குமார் சொன்னது போல் ஒரு சில மாநிலங்களுக்கு அந்த வருவாய் இழப்பு என்பது கண்டிப்பாக நேரத்தான் செய்யும். இது ஏன் என்று சொன்னால், குறிப்பாக குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு போன்ற தொழில் துறையில், அதாவது தொழில் உற்பத்தி துறையில் மேலாக முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இது கொஞ்சம் வருவாய் இழப்பு வரத்தான் செய்யும். ஆனால் 14வது நிதியத்தின்படி, 14th ஃபினான்ஸ் கமிஷன் படி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த எல்லா ஸ்டேட்ஸோடையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இன்கம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் நீங்கள் சொன்னது போல், நம்ம தேவேந்திரன் சொன்னது போல், 2000 நம்முடைய மதிப்புக்குரிய அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது தான் இதை நாம் கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிறிது காலத்தில், அப்போ வந்து முதல்ல மேற்கு வங்காளத்தினுடைய நிதியமைச்சர் தான் இதற்கு தலைமை தாங்கினார். அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ரிஜிடாக இருந்தாங்க. இப்படி தான் செய்ய முடியும். பெட்ரோல், ஆல்கஹால், இப்போ குறிப்பாக சொல்லணும்னா தமிழகத்தில் வந்து இந்த ஆல்கஹால் மூலமாக தான் அதிகமான வருவாய். அப்போது இதையும் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டா தமிழகத்துக்கு வருவாய் இழப்பு உறுதியாக முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரியான சூழ்நிலையில் சென்ற காங்கிரஸ் அரசு அதை வரவேற்கவில்லை. அவர்கள், குறிப்பாக ப. சிதம்பரம் அவர்கள் மிக தெளிவாக எந்த விதமான ஒரு சமரசமும் மாநிலங்களுடன் கிடையாது என்கின்ற ரீதியில் இருந்தார். ஆனால் இப்போது இந்த டொபாக்கோ, ஆல்கஹால், பெட்ரோல் இது போன்ற விஷயங்களில் ஒரு
மாநிலங்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்புறம் ஐயா ஆவடிக்குமார் சொன்னது போல் இந்த 1 வருடம் 2 வருடம் 100 75% இப்போ வந்து இந்த திருத்தத்தில் 5 வருஷத்துக்கு காம்பன்சேஷன் கொண்டு வந்துட்டாங்க. இப்படி ஒரு இந்த நாட்டிற்கு பயன்படக்கூடிய இது வந்ததுன்னு சொன்னாக்க என்ன ஆகும்னா, ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ குறைவான நபர்கள் வரி செலுத்துகிறார்கள் அல்லது வரி வாங்குகிறார்கள், இந்த மாதிரி இருக்கு. இனிமேல் இந்த ஜிஎஸ்டி வந்துருச்சுன்னா நிறைய பேர் இதுக்குள்ளே வருவாங்க. அப்போ அவங்கெல்லாம் வரும்பொழுது மோர் பீப்புள் மோர் டேக்ஸ். இப்போது குறைவான நபர்கள் வரி செலுத்துகிறார்கள் அல்லது வரி வாங்குகிறார்கள். இனிமேல் என்ன ஆகும்னா, அதிகமான நபர்கள் வரி வாங்குவார்கள், வரி செலுத்துவார்கள். ஆனால் குறைவாக இருக்கும், விலை குறையும், எல்லா பொருட்களுடைய விலையும் குறையும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இப்போ ஆன்லைன் ட்ரேடிங் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா, நான் கூட ஒரு தொழில் செய்கிறேன். இதில் இந்த ஆன்லைன் ட்ரேடிங்கில் என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கிறத விட இன்னொரு மாநிலத்திலிருந்து பை கொரியர் அனுப்புகிறாங்க. ஏன்னா அங்கே வந்து டேக்ஸ் ரொம்ப கம்மி, ஆனால் இங்கே இருக்கிற பொருளுடைய டேக்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் வருவாய் இழப்பு இப்பொழுதும் மிக பயங்கரமாகத்தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வேட்லேயும் இதுதான் ப்ராப்ளம். ஆனால் ஜிஎஸ்டி வந்துருச்சுன்னு சொன்னாங்க, நான் இன்னொரு இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து எனக்கு வருதுன்னு வச்சுங்க, இனிமேல் நான் தமிழ்நாட்டிலே வாங்கலாம். அப்போ தமிழ்நாட்டுக்கு தான் டாக்ஸ் போகும். இது அந்த சிக்கல் அப்படிங்கிறது இதன் மூலமாக தீரும் அப்படின்னாலும் கூட தற்பொழுது பாராளுமன்றத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் முன்னெழுப்பப்பட்டிருக்குது. அதாவது நிலைக்குழுவுக்கு அனுப்பாதது இது வந்து ஒரு மிகப்பெரிய விதிமீறல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துவிட்டு அது குறித்தான விவாதத்திற்குள் செல்லலாம். அந்த செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் நிதியமைச்சர் அருண்ஜேட்லியால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள் அஞ்ச தேவையில்லை என அருண்ஜேட்லி விளக்கம் அளித்தார். எனினும் விளக்கத்தை ஏற்காமல் மசோதா மீதான விவாதத்தை புறக்கணித்து காங்கிரஸ் கட்சி வெளிநடப்பு செய்தது. மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்தது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் வீரப்ப மொய்லி நாடாளுமன்ற விதிகளை பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து மீறி வருவதாக குற்றம் சாட்டினார். சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா குறைகளற்றதாக இருக்க வேண்டும் என காங்கிரஸ் விரும்புகிறது. இந்த அரசியல் சாசன மசோதாவை நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும். ஆனால் எந்த மசோதாவையும் நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்புவதில்லை என்கிற நடைமுறையை பாஜக அரசு கடைபிடிக்கிறது. அதைத்தான் எதிர்க்கிறோம். சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா குறித்து கருத்து தெரிவித்த இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் டி ராஜா, மாநில அரசுகளின் முழுமையான சம்மதமின்றி இந்த மசோதாவை மத்திய அரசு அமல்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார். நிறைய விவாதத்திற்குரிய விஷயங்கள் இதில் இருக்கிறது. மத்திய அரசு மட்டும் இதை செயல்படுத்த முடியாது. குறிப்பாக மாநில அரசுகளுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். மாநில அரசுகளின் அனுமதியின்றி மசோதாவை அமல்படுத்தக்கூடாது. எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள் குறித்து பேசிய மத்திய அமைச்சர் ராஜீவ் பிரதாப் ரூடி இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டினார். விவாதத்தில் கலந்து கொள்ளாமல் நாடாளுமன்றத்தில் இருந்து காங்கிரஸ் வெளியேறியது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இது காங்கிரஸ் கட்சியின் சிந்தனைகள் குறித்து சந்தேகத்தை எழுப்புகிறது. எதிர்ப்புகள் ஒரு புறம் இருந்தாலும் அதனை சமாளித்து சரக்கு மற்றும் சேவை வரியை அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை. சரக்கு மற்றும் சேவை வரி குறித்த அந்த எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய அந்த முன்வைத்த கருத்துக்களை பற்றி தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருந்தினரிடம் பேசுவோம். அதற்கு முன்னர் 0R ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடரும். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜீரோஆருக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நாராயண திருப்பதியா, நம்ம அந்த விடைவேளைக்கு முன்னர் அந்த ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். அதில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாங்க. முக்கியமானது நிலைக்குழுவுக்கு இந்த மசோதாவானதை அனுப்பவில்லை, விவாதத்துக்கு வைக்கவில்லைன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுக சார்பாக மாநிலங்கள் கிட்ட இருந்து முதல்ல அனுமதி பெறணும், மாநிலங்கள் இது கன்வின்ஸ் பண்ணணும், மாநிலங்கள் ஒப்புக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் முன்வைத்தாங்க. இதையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல நம்ம ராஜீவ் பிரதாப் ரூடி அவர்கள் சொன்னது போல
இதில் காங்கிரஸ் மட்டுமல்ல, இவங்க கம்யூனிஸ்ட்லேருந்து அத்தனை பேருமே இரட்டை வேடம் தான் போடுகிறார்கள். எதிர்க்கட்சின்னா அப்படி தான் இருக்கணும்னு அவங்க ஒரு பாலிசி வச்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த மாதிரி இவங்க எதை எடுத்தாலும் எதிர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஜிஎஸ்டி as ரோல்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு 15 வருடமாக வந்து கொண்டிருக்கிறது. இதில் பிரச்சனையே வந்து காங்கிரஸ் அரசு இருந்தபொழுது மிக கடுமையாக மாநிலங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் ஏற்காதது தான். உதாரணத்துக்கு மறுபடியும் நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு சில மாநிலங்கள் உற்பத்தி துறையில் மிக பலமாக இருப்பதனால் அது அவங்களுக்கு வரக்கூடிய வருவாய் மிக அதிகமாக ஷேர் ஆகி மற்ற மாநிலங்களுக்கு போயிடுதுன்றது தான் இங்கே ப்ராப்ளமே. இதை காங்கிரஸ் கடுமையாக எதிர்த்து நான் இதிலிருந்து பின்வாங்க முடியாது என்ற நிலை போய் இப்பொழுது இன்னும் நான் ஏற்கனவே சொன்னது போல அதை விட அதிகமாக 1% எக்ஸ்ட்ரா வந்து இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் திருத்தத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி பல திருத்தங்கள் எல்லா இதில் அரசியல் கட்சி சாராது அரசுகள்னு தான் இதில் பார்க்கணுமே தவிர, இப்போ வெஸ்ட் பெங்காலினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் இதுக்கு சேர்மனாக இருந்தார். இப்போ வந்து யாருன்னா கேரளாவினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் இதுக்கு சேர்மன் KM மோனி தான் இருக்கிறார். அப்போ KM மோனி காங்கிரஸ்காரர், அவர் வந்து இதை இப்போ இந்த பில்லை வந்து உடனே பாஸ் பண்ணணும்னு அவர் சொல்றாரு. இதுல கட்சின்னு உள்ள போகக்கூடாது. ஒரு கட்சின்னு பார்க்காத ஒரு அரசு சார்ந்த விஷயமா, மக்கள் சார்ந்த விஷயமா பார்த்தாதான் இது சரியாக. நிச்சயமா ஐயா ஆவடிக்குமார் ஐயா, இந்த விஷயத்தை பொறுத்தளவு பாராளுமன்றத்தில் ஒரு அரசின் உறுப்பினர்களாக அங்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவும் இதற்கு சில எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்றன. சில திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும்னு கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை நிலைக்குழுவுக்கு அனுப்பணும்னு அவங்களும் கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அதிமுக நிலைக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் சொல்றாங்க. நிலைக்குழுவுக்கு அனுப்புவதன் மூலமா எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், குறிப்பாக மாநிலங்களுக்கு? இல்லை, இது முதல்ல இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து இது மாநிலங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும், பொருளாதார பாதிப்பை உருவாக்குன்றதில் வெளிப்படுத்திக்கிட்டு வரோம். இதில் வந்து ஒரு வெளிப்படையான ஒரு விவாதமும் ஒரு சமரசத்துக்கோ வரணும்னா அப்போ நிலைக்குழுவில் தான் அது விவாதிக்க முடியும். அதனால் அது நிலைக்குழு கேட்கணும். ரெண்டாவது, சகோதரர் நாராயணன் சொன்னார் ஆன்லைனில் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்போது வருவாய் வந்து மாநிலத்துக்கு வருவாய் இங்கேயே பண்ணுவாங்க கூடனார். அதனால தான் நாங்கள் கேட்குறோம், பெட்ரோல் பொருட்களின் மீதான விற்பனை வரி, சேவை வரி இதை வந்து இந்த பட்டியலில் சேர்க்காதீங்க, அது இருக்கிற நிலையிலே இருக்கட்டும். ஏன்னா அது வந்து பெட்ரோல் ஆன்லைனில் வாங்க முடியாது, கேஸ் ஆன்லைனில் வாங்க முடியாது. அதனால் வந்து இது மாநிலத்துக்கு கிடைத்து கொண்டிருக்கின்ற உறுதியான வருவாய், இந்த வருவாயும் அதில் போயிடும்ன்றதுனால தான் அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இப்போ ரெண்டாவது, இதில் ஒரு வெளிப்படைத்தன்மை என்னென்னா, இதை முதல்ல ஆரம்பத்தில் இதை ஆரம்ப கட்டத்திலிருந்து இது விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னது என்னன்னா, இது வரி ஒழுங்காக செலுத்துகின்ற மாநிலங்களுக்கு அதனுடைய வருவாய் பாதிப்பு ஏற்படும், வரி செலுத்தாதவங்களுக்கு அவங்களுக்கு அந்த சதவீதம் போய் சேர்ந்துடும். இப்போ மரியாதைக்குரிய நாராயணன் சொன்னது போல் குஜராத், தமிழ்நாடு, மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்களில் அதிகமான வரி கிடைக்கும். ஆனால் பங்கீட்டு அளவில் வர சொல்ல அது குறைவானதாக வரும். அதனால தான் இழப்பு ஏற்படும் சொல்கிறோம். அதாவது அவர் சொன்னது போல் இந்தியா ஒரு நாடு தான், ஆனால் ஒரு மாநிலம் இல்லை. அவங்க பாரதிய ஜனதா கட்சி கூட நாங்கள் ஏற்கனவே எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன கூட்டுறவு கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கிட்டதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இதை ஏன் வந்து மாநிலங்களை கடந்து இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறதுக்கு காரணம், எந்தெந்த பிரச்சனையில் மாநிலத்துக்கு நேரடி பாதிப்பு வரும், எந்தெந்த பிரச்சனையில் கொஞ்சம் குறைவான பாதிப்பு வரும்ன்றதெல்லாம் அந்தந்த மாநில நிர்வாகங்களுக்கு தான் தெரியும். அவங்களுடைய மாநிலத்தில் சார்ந்த பிரச்சனைகள் எதில் வருவாய் வரும், எதில் வந்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களும் சொல்றாங்க, மாநிலங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் மாநிலங்கள் கிட்ட வந்து கேளுங்க என்ன பிரச்சனைகள் இருக்கு, இந்த வரியானது வந்து நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் எங்களுக்கு எந்த அளவுக்கு இழப்பீடெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறது எங்ககிட்ட கேளுங்க, அது வந்து எங்களுக்கு ஒருவேளை திருப்திகரமானதாக இருந்தா அடுத்த கட்டத்தை நோக்கி போலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் முதலமைச்சர் அவர்களும் முன்வைக்கிறாங்க, இவங்களும் வந்து முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது கேட்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்பது மத்திய அரசுக்கு இருக்குதானே? இல்லை, அதாவது தொடர்ந்து இது ஏற்கனவே கிட்டத்தட்ட 15 வருடங்கள். ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன், இதுல வந்து காங்கிரஸ் எதிர்க்கிறதும் நாங்க எதிர்க்கிறதும் வெவ்வேறானது. நாங்க வந்து ஒரு மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் உள்ள நிர்வாக பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, நிதி பிரச்சனையை ஒட்டி தான் வந்து ஒரு சரியான நிர்வாகம் நடக்கணும், வந்து மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இதை வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல,
பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, குஜராத் இரு மாநிலங்களும் கூட இது போன்ற விஷயங்களை கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றன. இந்த இதில் இந்த நிலைக்குழுக்கு போக வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. ஏன்னா நாம் டீம் இந்தியா என்று சொல்லி இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் நலன் சார்ந்து அனைவரையும் கலந்து ஆலோசித்து செயல்படுவதுதான் இந்த அரசாங்கம். அதன்படி ஃபெடரல் செட்டப்பில் அதன்படி இப்போ ஒரு சின்ன உதாரணமாக என்ன சொன்னால், இப்போ இவர் ஆவடி குமார் அவர்கள் சொன்னது ஒரு வகையில் சரிதான். அதில் பெட்ரோலியம் பற்றி சொன்னார். பெட்ரோலியம் வந்து எக்ஸம் பண்ணிட்டாங்க. பெட்ரோலு, டொபேக்கோ அண்ட் ஆல்கஹால் இந்த மூணுமே பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் அதை. அதில் இப்போ முக்கியமாக இதில் விஷயமே என்னென்னா 10 ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த 10 தொழில் கூடங்கள் மூலமாக நம்ம வருவாய் வந்து ஒரு 1 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுப்போம். முன்னேறிய மாநிலங்களில் இந்த ரிஃபார்ம்ஸ் வர்றதுனால ஆல்ரெடி முன்னேறிய மாநிலங்கள் தான் நிறைய உற்பத்தி சார்ந்த தொழில்கள் வரும். அப்போது அந்த 10ங்கிறது 100ஆக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த 10 தொழிற்கூடங்கள்லேருந்து 1 லட்சம் இவங்க பேசுகிறது வந்து மாநிலங்கள் பேசுவது என்னென்னா, அது தமிழகமாக இருக்கட்டும், மகாராஷ்டிரமாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், ப்ரொபோர்ஷன் பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் இவ்வளோ உற்பத்தி செய்கிறோம், எங்ககிட்ட இருந்து இவ்வளோ டேக்ஸ் வருது, ஆனால் அது வந்து எங்களுக்கு வந்து சேர மாட்டேங்குதுன்றாங்க. ஆனால் இது வருவதன் மூலமாக என்ன ஆகும்னா, இந்த அதிகமான உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இங்கே அதிகமான முறையில் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வரும். நான் முடிச்சிடறேன். அப்படி வரும்பொழுது என்ன ஆகும், இந்த 10 தொழிற்கூடங்கள்ன்றது 100 தொழிற்கூடங்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய வருவாயை விட அதிகமாகத்தான் வரும். இது வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு. இந்த நிலையில எனக்கு ஒரு நிச்சயமா இந்த நிலையில எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை. ஒரு செய்தி, அதாவது ஏற்கனவே வந்து இப்போ இருக்கிற வருவாய் பாதிப்பு வரும். அதுதான் இப்போ புதுசாக வர்றதுன்றது வேற. இப்போ ஏற்கனவே இருக்கிறதுல ஏறத்தாழ 60-70% பாதிப்பு இழப்பு வரும்னு சொல்ல அதை மாநிலங்கள் உடனடியாக தாங்கக்கூடிய சக்தி இல்லாத நிலையில் இருக்கின்றதா அதனுடைய. இந்த சரக்கு மற்றும் சேவை வரியானது கடந்து வந்த பாதை என்னன்னா அதை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். இது வந்து 2007-2008 நிதிநிலை அறிக்கையில் ப. சிதம்பரம் அவர்களால் இந்த வரி ஏப்ரல் 2010 முதல் அறிமுகம் என அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. 2007ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி இதற்கான செயலாக்க திட்டத்தினை வரையறுக்க கூட்டு செயற்குழு கூட்டம், அதாவது நிதியமைச்சர், மாநில நிதியமைச்சர்கள், நிதியமைச்சர் செயலாளர்கள் இவர்கள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு கூட்டு செயற்குழு வந்து 2007ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக அதே ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி 2007ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி கூட்டு செயற்குழு தனது அறிக்கையை அமைச்சரவைக்கு அளித்தது. அதற்கடுத்ததாக அக்டோபர் 19ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு பிரணாப் முகர்ஜி வந்து இழப்பீடு வரி நிர்வாக கட்டமைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். இது வந்து மாநிலங்களுக்கான அந்த இழப்பீடு, மாநில நிதியமைச்சர்களோடு இழப்பீடு குறித்தும் வரி நிர்வாக கட்டமைப்பு குறித்தும் ஆலோசித்தார் அப்போதைய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி. மார்ச் 22ஆம் தேதி 2011ஆம் ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா 2011 சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கலும் செய்யப்பட்டது. சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றுவதில் சிக்கல் நீடித்து இறுதியில் காலாவதியும் ஆனது. 2011 அது தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக அதை சட்டமாவதில் வந்து பல சிக்கல்கள் நீடித்து அது காலாவதியும் ஆனது. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும், அதாவது சில எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் கூட சொல்லலாம், இந்த பாஜக அரசு மீண்டும் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது நாடாளுமன்றத்தில். இது வந்து 2016 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லா முயற்சியும் தற்போதைய அரசு மேற்கொண்டு வருகிறது. அடுத்த ஆண்டு இந்த சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டு விடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இதுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இது காங்கிரஸ் கொண்டு வந்த ஒரு சட்டம். அது வந்து அவங்க இருக்கும்போது நிறைவேற்றப்படவே இல்லை. அது வந்து காலாவதியும் ஆனது. அதையே இப்போ உங்க அரசு, அதாவது பாஜக வந்து இது எடுத்துட்டு வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம்? இப்போ இதுக்கான ஆதரவு பாஜகவிலிருந்து வருவதற்கு எது முக்கியமான காரணம்? அதாவது ஏற்கனவே இருந்த அந்த 2011 மசோதால தான் அதாவது பாதிக்கப்படும் மாநிலங்களுடைய கோரிக்கையை காங்கிரஸ் அரசு ஏற்கவில்லை. குறிப்பாக தமிழகம், அப்போது குஜராத், மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் அரசு இருந்தது. அப்போ அவங்களும் கேட்டாங்க, அதற்கும் அவங்க செவி சாய்க்கல. அதே போல் குஜராத். இதில் இப்போ நண்பர் ஆவடி குமார் சொன்னது போல் இந்த பெட்ரோலியம், டொபேக்கோ இதெல்லாம் விலக்கு கொடுத்துருக்குறாங்க. அது தவிர காங்கிரஸை பொறுத்தவரையில் இதை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமே தவிர, இந்த வரி விதிப்பானது வந்துவிட்டால், எப்படி இந்த நில மசோதா எடுத்துக்கிட்டிங்கனாக்க, இன்றைய தமிழக அரசு வந்து இந்த நில மசோதாவை, கையகப்படுத்தல் மசோதாவை ஆதரிக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல எதிர்கட்சிகள் எதிர்க்கிறது. எப்படி அந்த மசோதாக்களில் கூட மாநில அரசுகள், இதில் கட்சியை விட்டுருங்க, எல்லா அரசுகளும் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறவங்க, மக்கள் பணியாளர்கள், அவங்க இதை ஆதரிக்கும் பொழுது அதற்கு எதிரில் இருக்கிற கட்சிகள், எதிர்கட்சிகள் வந்து இதை எதிர்க்கின்றன. காரணம் என்னவென்றால், நான் எதிர்கட்சியாக எதிர்க்க வேண்டும், இவ்வளோதான். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக
இதில் கண்டிப்பாக லோக்சபாவில் பாஸ் ஆயிரும். இப்போ கௌரவர் சபையாக கருதி கொண்டிருக்கிற காங்கிரஸ், நான் தொடர்ந்து அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இந்த ராஜ்யசபையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால நாங்க அப்படிதான் சண்டை போடுவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா 50% மாநிலங்களுடைய ஆதரவு இதுக்கு தேவை. இந்த 50% இல்ல, காங்கிரஸ் மாநிலங்கள் உட்பட இதற்கு ஆதரவு கொடுப்பாங்க. அதே மாதிரி லேண்ட் பில்ல கூட காங்கிரஸோட அந்த நிலைப்பாடுகள்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அருண்குமார் தேவையா, உங்ககிட்ட இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. ஒரு சாதாரண பிரஜையா எனக்கு இந்த சரக்கு மற்றும் சேவை வரியானது எனக்கு எந்த அளவுக்கு பயனை தரும்? நான் இது எதுக்கு நான் வரவேற்கணும் ஒரு சாதாரண பிரஜையா? இப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபா ரெவென்யூ வேணும்னு வச்சுக்கோங்க. 100 பேர் தான் இருக்காங்க, 1000 ரூபா கட்டணும், 1 லட்ச ரூபா வரலாம். ஆனால் 1000 பேர் 100 ரூபா கட்டினாக்கும் 1 லட்சம் ரூபா வரும். ரெவென்யூ எந்த விதத்துலையும் குறையில. எது பெட்டர்? இப்போ 1000 பேர் 100 ரூபா கட்டலாம். ஸோ இந்த ஜிஎஸ்டி ஏன் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு கம்பல்ஷனில் இருக்குன்னாக்க டாக்ஸ் பேஸை வைடன் பண்ணணும். இப்படி இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. கட்டுறாலேயே நிறைய கட்டுன்னு சொல்லாமல் நிறைய பேரை சேர்க்கலாம். இப்போது டேக்ஸை கட்டாதவங்க தான் நிறைய பேர் பிஸ்னஸில் கூட, ட்ரேடர்ஸில். இப்போ எல்லாரையுமே அந்த டேக்ஸ் நெட்டில் கொண்டு வந்தாக்க கம்மியான டேக்ஸை கட்டலாம். அப்போ என்ன ஆகும்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ ஜாஸ்தி வரும், குளோபலாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெவென்யூ ஜாஸ்தி வரும், இம்போர்ட்டும் குறையும், விலையெல்லாம் குறையும். அண்ட் இன்னொன்று என்னன்னா நிறைய பேரை டாக்ஸ்ல கொண்டு வரும்போது பிரைசஸ் ஆட்டோமேட்டிக்கா குறையதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து இது சுமையாக இருக்காதா ஒரு சாதாரண பிரஜைக்கு? வந்து இந்த இது வந்து பிரிச்சு இப்போ நல்ல ஒரு பணக்காரங்க இவ்வளவு நாள் கட்டிட்டு இருந்த ஒரு விஷயத்த சாதாரண அது கீழே இருக்கவங்களும் இது கட்டக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட மாட்டாங்களா? குறையிறதுங்கிறதுனால, அதாவது நீங்க இப்போ நம்ம சர்வீஸ் டாக்ஸ் கட்டுறோம், மற்ற டாக்ஸ்லாம் ஆக்ட்ராய் கட்டுறோம்னு விதவிதமான டாக்ஸ் கட்டுறோம், என்ட்ரி டாக்ஸ் கட்டுறோம், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் கட்டுறோம், லக்ஸுரி டாக்ஸ் கட்டுறோம், எக்ஸைஸ், கஸ்டம்ஸ் சொல்லி ஒரு ப்ராடக்ட் எக்கச்சக்க ரேட்டுக்கு போகுது. சர்வீஸ் டாக்ஸே 14%. அதை தவிர எவ்வளோ டாக்ஸ் நம்மளுக்கு இன்டெரக்டா போகும்போது கிட்டத்தட்ட 35-40%. இப்போ இது ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க, 25-26% மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்றாங்க. 27 சொல்லியிருக்காங்க. இன்னும் அது வந்து ஃபைனலைஸ் பண்ணல. ஒன்று. இரண்டாவது என்னன்னாக்கா இது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். டாக்ஸ் மேல டாக்ஸ் நம்ம ஏற்கனவே கட்டிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. இன்னொன்று, இதோட பெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படின்னாக்க ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்பரன்சி, இந்த பிரைபு கரப்ஷன்லாம் ரொம்ப குறையும் டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும். அண்டு என்ன ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னா இந்த இத்தனை பேருக்கும் கண்ட்ரிக்கு இதை வந்து ஒரு ஐஆர்சிடிஎஸ் வெப்சைட் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் பண்ற லெவலுக்கு கவர்மெண்ட் இதை செட் பண்ணோம். இதுல தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கு. இதை வந்து ஒரு வருஷத்துக்குள்ள இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ரெண்டாவது, ஐடி அந்த டாக்ஸ் பேஸை வைடன் பண்ணோன்றோம் தெரியுமா, நிறைய பேரை கவர் பண்ணோம்னு சொல்றோம் தெரியுமா. நீங்க சொன்ன மாதிரி அத்தனை பேரையும் கவர் பண்ண முடியுமா, அதுலேயும் இதோட சக்ஸஸ் இருக்கு. மூணாவது என்ன இருக்குன்னாக்க இந்த ரீஃபண்ட் கொஸ்டின். ஏன்னா ஃபினான்ஸ் கமிஷனில் பார்த்தீங்கன்னா 13வது ஃபினான்ஸ் கமிஷன்லேயும் தமிழ்நாட்டுக்கு ஒரு அஃபெக்ட் ஆயிருக்கு, 14வதுலேயும் அஃபெக்ட் ஆயிருக்கு. 14வதுல எப்படி அஃபெக்ட் ஆயிருக்குன்னா ஒய்வி ரெட்டியோட கமிஷன் படி அப்படியே அக்செப்ட் பண்ணியிருந்தால 32% 42% ஆனால் கூட ரெவென்யூ குறையுது. 13th ஃபினான்ஸ் கமிஷனோட கெல்கர் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த டாக்ஸேஷன் சிஸ்டம் என்னன்னா சர்வீஸ் டாக்ஸ் மற்ற இன்டைரக்ட் டாக்ஸ்க்கும் ஜிஎஸ்டிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்ற டாக்ஸ் எல்லாம் டாக்ஸேஷன் இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் தி டெஸ்டினேஷன். அதாவது நீங்க போய் ஹோட்டல்ல போய் சாப்பிடும்போது ஹோட்டல்காரன் தான் டாக்ஸ் கட்டணும், ஆனா நாம டாக்ஸ் கட்டுறோம். ஸோ டாக்ஸ் ஆன் டெஸ்டினேஷன். ஆனால் இது ஜிஎஸ்டி டாக்ஸ் ஆன் ஆரிஜின். ஸோ மேனுஃபேக்சரிங் செட்டப் இப்போ தமிழ்நாடுன்றது என்ன 30 ஸ்டேட்ல 42,000 ஃபேக்டரி இருக்கிற ஒரு பெரிய ஸ்டேட். நம்மளோட எக்ஸ்போர்ட்ல 2வது இடத்துல இருக்கு, ஜிடிபியில் 3வது இடத்துல இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு டிஸ்அட்வான்டேஜ் நிச்சயமா உண்டு. அதாவது எந்த ஸ்டேட் நல்லா பண்ணுதோ அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை ரீஇம்பர்ஸ்மென்ட் பண்றோம் அப்படின்னு ஒத்துட்டு இருக்காங்க. மற்ற ஸ்டேட்டுக்கு அதை பத்தியும் நம்ம நிறைய தொடர்ந்து நம்ம அதை பத்தி எல்லாம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 27% இது கொண்டு வரதுக்கான முயற்சி இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. உலக நாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 06 ஒரு சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் வரவேற்கிறோம். சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாடாளுமன்றத்தில் தற்பொழுது அது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா எதற்காக ஏன் கொண்டு வரப்படுகின்றது என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தையில் விற்க முற்படும் போது அதன் மீது கலால் வரி, சேவை வரி விதிக்கப்படுகிறது. இதே போல அந்த பொருட்களை வர்த்தகத்திற்காக பிற மாநிலங்களுக்கு கொண்டு செல்லும் போது நுழைவு வரி, மதிப்பு கூட்டு வரி என பல்வேறு வரிகள் விதிக்கப்படுகின்றன. இந்த வரி விதிப்பு வீதம் மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது.
இந்நிலையில் பொருட்களை இறக்குமதி செய்யும் போது அவற்றின் மீது சுங்க வரி விதிக்கப்படுகிறது. இதேபோல் ஒவ்வொரு மாநிலமும் உற்பத்தி மற்றும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது வரி மேல் வரி விதிப்பதால் வரி கட்டமைப்பு சீர்குலைக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. இத்தகைய வரி விதிப்புகள் பொதுமக்களின் மீதான வரிச்சுமையையும் அதிகரித்துள்ளதாகவும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. மேலும் இவற்றால் பொருளாதார ரீதியான பாதக விளைவுகள் ஏற்படுவதாகவும் சந்தை வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இதற்கு தீர்வு காணும் முயற்சியாக மத்திய மாநில அரசுகள் விதிக்கும் பலவிதமான மறைமுக வரிகளை ஒன்றிணைத்து சீர்படுத்தி ஒரே வரியாக செயல்முறைப்படுத்தும் நடவடிக்கையே GST எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறை என்று கூறப்படுகின்றது. ஆனால் இந்த மசோதாவை பொறுத்தவரை மாநிலங்களின் நன்மைகள் பாதிக்கப்படாத கருத்தொத்த நிலையை மத்திய அரசு எட்ட வேண்டும் என்பதும் ஒரு தரப்பினரின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. செய்திப் பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை. தேவேந்திரன், அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட இந்த வரியானது எந்தெந்த வரிகளுக்கான மாற்று என்பதை பார்த்துருவோம். முதல்ல அது மத்திய அரசு சார்ந்த வரிகளுக்கு எது மாற்றுன்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி வரி மற்றும் சென்வாட் சேவை வரி சில கூடுதல் கட்டணங்களுக்கு இது மாற்றாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து மாநில அரசுகள் எதற்கு இது மாநில அரசுகளின் வரி விதிப்பிற்கு எதெல்லாம் இது மாற்று என்பதை குறித்து பார்க்கலாம். மதிப்பு கூட்டு வரி, மத்திய விற்பனை வரி, கேளிக்கை வரி, சொகுசு வரி, சரக்கு கொள்முதல் வரி, நுழைவு வரி, அதாவது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொருள் மற்றொரு மாநிலத்திற்கு செல்லக்கூடிய அந்த நுழைவு வரி, இந்த மாதிரியான ஒரு குறிப்பிடத்தக்க வரிகளுக்கு, மறைமுக வரிகளுக்கு, நேரடி வரிகளுக்கெல்லாம் மாற்றாக இந்த சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து அந்த மற்ற நாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு சதவீத அடிப்படையில் இருக்கு, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 27% கொண்டு வரதுக்கான முயற்சி தற்போது மேற்கொண்டு வருது. மற்ற நாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு எவ்வளவு அளவு சதவீதங்கள் இருக்கு என்பதை நம்ம இப்ப பார்க்கலாம். அதுல முதலாவதா பாத்தீங்கன்னா, அதிகபட்சமாக டென்மார்க், ஸ்வீடன் ஆகிய நாடுகளில் 25% இருக்கு. அதற்கடுத்தா பிரான்ஸ் பாத்தீங்கன்னா 19.6% இருக்கிறது. ஜெர்மனி எடுத்து பார்த்தோம்னா 19 இருக்கு. அதுக்கு அடுத்ததா இறுதியாக பார்த்தோம்னா சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் 7%, மலேசியாவை பொறுத்த வரைக்கும் 6%, கனடா, ஜப்பான் பொறுத்த வரைக்கும் 5%. உலக நாடுகளை பொறுத்தளவு டென்மார்க், ஸ்வீடனில் 25% அளவிற்கு இந்த வரி விதிப்பு இருக்கின்றது. அதாவது இந்த சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது 25% இருக்கின்றது. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவு 27% அளவிற்கு இது விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு. தொழில்துறையை ஒரு நலிவடை செய்து விடாதா? அதிக அளவிலான வரி அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு பாதிப்பை இது ஏற்படுத்தி விடாதா? இல்ல, அதாவது இது தொழில்துறைக்கு பாதிப்பு என்பதை விட மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். வருவாய் நம்ம ஏன் ஈட்டுகிறோம் என்று சொன்னால், மக்களுக்கான நலத்திட்டங்கள் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அந்த கணக்கு போட்டு தான் செய்வாங்க. அதனால் இது தொழில்துறைக்குனா மறுபடியும் மக்கள்கிட்ட தான் வாங்க போகிறாங்க. தொழில்துறை யாரும் ஃப்ரீயாக 27% அவங்க கொடுத்துட போகிறது இல்லை யாருமே. அதனால் இது மக்கள்கிட்ட இருந்தால் வாங்க போகிறாங்க. இந்த வருவாயானது மறுபடியும் மக்களைத்தான் போய் சேரப்போகிறது. இப்போ இந்த நீங்கள் பட்டியலிட்ட நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பென்சஸ், கவர்மெண்ட்டுடைய எக்ஸ்பென்சஸ் என்னன்றதே நம்ம பார்க்கணும். ப்ரொபோர்ஷனேட்டாக எவ்வளோ செய்கிறாங்கன்றது பார்க்கணும். அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இங்கே மானியங்கள் அதிகம், அங்கெல்லாம் மானியங்கள் அதிகமாக இருக்கிறதா இல்லையா, இது ஒரு பெரிய டிபேட். இந்த விஷயத்தை அருண் தவை ஐயா எப்படி பார்க்குறாருன்னு கேட்கலாம். அதாவது இந்தியாவில் 27%, இந்த 27% என்பது எந்த அளவுக்கு உங்களை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்க? 27%ங்கிறது மற்ற குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனால் இது ஒரு டெவலப்டு நேஷன்ஸையும் நம்மளோட எமர்ஜிங் எக்கானமியும் கம்பேர் பண்ணும்போது நாம் இதை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா மற்ற சிங்கப்பூர், மலேசியா மாதிரி டெவலப்ட் ஸ்டேட்ஸுக்கும் சைனாவுக்கும் நாம் கம்பீட் பண்ணணும்னா 27%ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி. இதில் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்க, இந்த டைரக்டாக 27% குறைக்க முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுன்னா, ஸ்டேட்டுக்கு பாதி, எங்களுக்கு பாதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் தே கேன் காம்ப்ரமைஸ். அதில் ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டிய ஈல்டை நிறைய கொடுத்துட்டு அவங்களுக்கு இந்த அளவுக்கு, ஏன்னா அவங்க இப்போ வாங்க போகிறது கிட்டத்தட்ட 20-25 ஸ்டேட் எல்லார்கிட்டேருந்து வாங்க போகிறாங்க. அதனால் அவங்களோட ஈல்டு, அவங்களோட ரெவன்யூ பேசிஸை குறைச்சிக்கிட்டாங்களே, இதை நல்லா முடியும். இன்னொன்று எப்படி இருக்குன்னாக்கா, ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய. அண்ட் ரீஃபண்ட் எல்லாருக்குமே கொடுக்க வேண்டியது. எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டாக்க நம்மளுக்கும் பப்ளிக்கும் தெரியும். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கோதுமையை காமிச்சிங்க, ஃபுட் ப்ராடக்ட் நான் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறேன், நான் என்னோட ஸ்டேட்டில் ஒரு 4000 ரூபா, அதுக்கு 4% டேக்ஸ், 1,40,000 ரூபா ஆகுது. நான் அடுத்த ஸ்டேட்டில் உங்களுக்கு அதை கொடுக்குறேன்னா நீங்கள் ஒரு 10,000 ரூபா ப்ராஃபிட் வைக்கிறீங்க, 10%னா 1,04,000 பண்ணும்போது 1 லட்சம் ப்ளஸ் 10,000 வச்சு 1,10,000 தான் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். ஆனால் நான் இங்கே ஏற்கனவே 1,04,000 கட்டிட்டேன். பழசு எப்படி இருந்ததுன்னா 1,04,000க்கு 10% டேக்ஸ்ன்ற மாதிரி டபுள் டாக்ஸேஷன், டேக்ஸ் ஆன் டேக்ஸ். இதை வேட் எடுத்தது. இந்த வேட்டோட பெரிய வெர்ஷன் தான் ஜிஎஸ்டி. வேட்டில் சர்வீஸ் கிடையாது, ஜிஎஸ்டியில் சர்வீசஸையும் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணதுனால இட் வில் கவர் மோர் பீப்புள். நிச்சயமா திரு நாராயணன் ஐயா, நீங்கள் குறிப்பிடும் பொழுது
இது வந்து நன்றாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அல்லது தொழில்துறையில் வளம் பெற்ற மாநிலங்களுக்கு இது ஓரளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தான் சொல்றீங்க. அதாவது நல்லா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஓரளவுக்கு பலவீனப்படுத்தக்கூடிய அல்லது அதனுடைய வளர்ச்சியில் கை வைக்கக்கூடிய இந்த சட்டம் எப்படி வந்து மற்ற மாநிலங்களுக்கு எந்த அளவிற்கு இது வந்து பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு வளரும் மாநிலத்திற்கு ஒரு நல்லது செய்யணும், அதையும் வந்து ஒரு நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு ஏற்கனவே நல்ல வளர்ச்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் வளர்ச்சியை தொய்வடைய செய்வது எந்த அளவிற்கு நியாயம்? அதாவது ஒரு குடும்பம், ஒரு தாய் தந்தை, ஒரு 4 மகன்கள் 2 மகள்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு பெரிய மகன் கீழே இருக்கக்கூடிய 3 தம்பிகளுக்கும் 2 சகோதரிகளுக்கும் உதவுவாங்களா இல்லையா? இவ்வளவுதான் விஷயம். இது சாதாரண விஷயம். இன்னும் நட்சல்னு பார்த்தோம்னா இதுதான். நாம் இப்படி தான் இதை பார்க்கணும். ஆனால் அதற்காக அவன் எப்படி போனாலும் பரவாயில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது தவறான விஷயம். ஏன்னா நீங்கள் வளர்ந்துட்டீங்க, இன்னும் வளர்ந்து தான் போகிறீங்க. அதுதான் நான் முதலே சொன்னேன். இதனால் இது தொய்வடையாது. ஏனென்று சொன்னால் ஏதோ அப்படியே இது வந்துடுறதுனால மற்ற மாநிலங்கள்லாம் வளர்ச்சி அப்படியே கிடுகிடுன்னு வந்துடும், இது கீழே போய்டுன்றது தவறு. ஏனென்று சொன்னால் முதல்ல போர்ட்டு, ஒரு தொழில் வளர்ச்சி எங்கேருந்து வரும்? போர்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்கள் தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி பில்ட்டு. குறைஞ்சது இன்னொரு இது போன்ற ஒரு நிலைமை மற்ற சில மாநிலங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வந்து குறைந்தது 10 to 20 வருடங்கள் ஆகும். ஆனால் அந்த 10 to 20 வருடங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளை பின்தங்கி இருப்பாங்க, நாம முன்னேறி போடுவோம் 20 வருஷத்துக்கு. இது போட்டி வந்து ஒரு மாநிலத்துக்கு வரும். அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இங்கே தான் வரும் முதல்ல எப்பொழுதுமே. அதனால இந்த ப்ரொபோர்ஷனேட் அப்படின்றத பார்க்காத அதனால தான் 5 வருஷம் வந்து இந்த காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. அப்போ ஆல்டர்னேட் மெத்தட் ஆஃப் டாக்ஸேஷன் என்ன, ஆல்டர்னேட் வேஸ் ஆஃப் ரைசிங் ரெவென்யூஸ் என்ன, எல்லாத்தையும் விட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜிஎஸ்டி வரதின் மூலமாக 2% மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும்ன்றது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நிச்சயமாக. ஆனால் பன்னீர்செல்வம், அதாவது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு கடிதம் எழுதினாங்க. அதுல என்னன்னா அவர் வந்து இந்த மசோதா குறித்த தன்னுடைய அந்த கருத்தை சொல்லியிருக்காருன்றதை நம்ம முதல்ல பார்த்துருவோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியால் மாநிலங்களுக்கு நிதி ஆதாரமும் சுயாட்சி நிதியில் பாதிப்பு ஏற்படும்ங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். சுயாட்சி நிதியிலும் பாதிப்பு ஏற்படும், நிதி ஆதாரம் கிடைப்பதிலும் பாதிப்பு ஏற்படுங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முதல் 5 ஆண்டுகளுக்கு 100% அளவிற்கு இழப்பீடு வந்து வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவர் விடுத்திருக்கார். புகையிலை பொருட்களுக்கும் அதிக வரி விதிக்க அனுமதி வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கிறார். அதே போல தமிழகத்திற்கு 4% வரி விதிப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அனுமதி வேண்டும் அப்படிங்கறதை கேட்டுக்காரு. அதாவது ஏற்கனவே 1% அதிகமாக வரி விதித்துக் கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது, அது 4% உயர்த்தப்பட வேண்டும், அந்த அனுமதியை வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏற்கனவே குறிப்பிட்டது போல மசோதா அறிமுகம் செய்வதற்கு முன் கவுன்சிலில் விவாதிக்க வேண்டும் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒருமித்த கருத்தும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை முன்வைத்தாங்க. அந்த இழப்பீடு பொறுத்தவரைக்கும் இதனுடைய தொடர்ச்சியா மற்றொரு முக்கியமான விஷயமும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பவர்களின் நிலை, அதாவது காங்கிரஸ் ஆகட்டும், பிஜு ஜனதா தளமாகட்டும், மற்றவர்களினுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்குது, இந்த சட்டம் வந்து இந்த மசோதா வந்து நிறைவேறுவதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வேண்டும்னு அவங்க என்ன கோரிக்கை விடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மசோதா நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும்ங்கிறதும் இவங்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கை. நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. ஜிஎஸ்டியால் மாநிலங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடு செய்ய வேண்டும், மாநில அரசுடன் நிதி பகிர்வு குறித்த உடன்பாடு எட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயமும் வந்து சொல்றாங்க. மது வகைகள், பெட்ரோலியம், புகையிலை பொருட்களை ஜிஎஸ்டி வரம்பிலிருந்து நீக்க வேண்டும் மற்றும் சரக்கு. தமிழகத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கை இந்த மது வகைகள், பெட்ரோலியம் பொருட்களுக்கான அந்த வரம்பை வந்து ஜிஎஸ்டியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படிங்கிறது. சரக்கு மற்றும் சேவை வரிக்கான அந்த 27% வரி உலக சராசரி வரியை விட ரொம்பவே நமக்கு அதிகமா இருக்கு. அந்த உலக சராசரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 16.4% தான் இருக்கு. இதுல நிதி அமைச்சகம் வரி குறைப்பிற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயமும் பார்க்கிறோம். அந்த இழப்பீடை பத்தியும் இப்ப பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. முதல் 5 ஆண்டுகளுக்கு நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் 100% இழப்பீடும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அந்த 100% 5 ஆண்டுகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அவங்க முன்வைக்கல. மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படின் முதல் 3 ஆண்டுகளுக்கு மட்டுமே 100% இழப்பீடை வந்து வழங்குறதுக்காக தயாரா இருக்காங்க. 4வது ஆண்டில் 75% வழங்கப்படும். அதற்கடுத்து நிதியமைச்சர் அருண் ஜேட்லியினுடைய அந்த கொள்கை முடிவு அவர் அறிவித்திருக்கிறது என்ன அப்படின்னா, மாநிலங்களுக்கு இழப்பு ஒருவேளை வரும் பட்சத்தில் முதல் 3 ஆண்டுகளுக்கு 100% இழப்பீடு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல 4வது ஆண்டிலிருந்து 75%, 5வது ஆண்டில் 50% வழங்கப்படும், 6வது ஆண்டிலிருந்து நிதி இழப்பீடே வராது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். நிச்சயமாக இது குறித்தெல்லாம் நிறைய பேச வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி 0hourல சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும்.
06க்கு மீண்டும் வரவேற்கிறோம். இந்த சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா குறித்து தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு ஆவடிக்குமார் ஐயா, இந்த விஷயத்தை பொறுத்தளவு அதிமுக இதற்கு ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த மசோதா நிறைவேறுவதில் இதில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் கேட்டிருக்காங்க. அதாவது தமிழகத்தினுடைய மாநிலங்களினுடைய நிதிச்சுமை இதனால் பாதிக்கப்படுங்கிற அடிப்படையிலான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அதை நீக்கும் பொழுது, அதை தவிர்க்கும் பொழுது மாநில அரசுகளினுடைய இந்த கூட்டாட்சி தத்துவத்தையும் தாண்டி, அதாவது இந்த வருவாய் இழப்பை ஈடு செய்ய முடியும் அப்படிங்கிறத தாண்டி மாநிலங்களுடைய கூட்டாட்சி அல்லது சுயாட்சி நிர்ணயத்தை இது பாதிக்குங்கிற ஒரு விஷயம் இதில் முன்வைக்கப்படுமா? இல்லை, இந்த வரி விதிப்பில் கிடைத்து கொண்டிருந்த வருவாய் இப்போ அந்த எந்தெந்த வரி விதிப்பு இருந்தால் அதில் ஏறத்தர ஒரு 5-6 வகையான வரி விதிப்புகள் இந்த சட்டத்துக்கு பிறகு மாநிலம் அதை தொடர முடியாததுனால பாதிப்பு வருது. இப்போ அந்த பாதிப்பை இவங்க அந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்காவது முயற்சி பண்ணுறது தான் எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு தான் இவங்க 5 வருடம் அவங்களுக்கே தெரியுது. அது தெரியறதுனால தான் 5 வருடத்துக்கு இழப்பு தரேன்றாங்க. அது பாதிப்பு வராதுன்ற ஒரு நிலை இருந்ததுன்னா அவங்க அது சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆக அந்த பாதிப்பை கூட 5 வருஷத்துக்கு முழுமையாக தந்துட்டு, அதுக்கு பிறகு 3 வருஷத்துக்கு தந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜ் 75-50 குறைச்சி 5 வருஷத்துக்கு பிறகு எதுவுமே இல்லைன்றாங்க. அப்போது இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு ஏற்பட்டிருக்க பாதிப்பு 60 கோடி 70 கோடி அளவுக்கு வருதுன்னா 5 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளோ இழப்பு ஏற்படும்? அதை ஒரு மாநிலம் எப்படி தாங்க முடியும்? திடீர்னு இவ்வளோ ஒரு பெரிய தொகை ஏற்கனவே பல மத்திய அரசாங்கத்தினுடைய பல நடவடிக்கைகளால் மாநிலங்களுடைய வருவாய் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதுவும் ஒரு வகையான பாதிப்பை தமிழ்நாட்டுக்கு உருவாக்குவதற்கென்றே உருவாக்கப்பட்ட சட்டமாக நாங்கள் நினைக்கிறோம். திருநாராயணன், ஒரு 5 ஆண்டுகள் வரை இழப்பீடு கிடைக்கும். அதற்கு பிறகும் இழப்பீடு வந்தால், ஒரு இழப்பு ஏற்பட்டால் அதற்கான இழப்பீடுகளுக்கு என்ன ஒரு இது இருக்கின்றது? எந்த மாநிலமும் இழப்பீடு சந்திக்கக்கூடிய சூழல் இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப சரியான கேள்வி. அவரிடத்தில் நான் இருந்தால் அதை தான் கேட்பேன். ஆனால் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, இந்த அரசு இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதற்கு காரணமே கட்டமைப்புகளை பெருக்க வேண்டும், தொழிற்சாலைகள் வர வேண்டும், அந்த தொழில்துறை முன்னேற வேண்டும். இப்படி அதெல்லாம் முன்னேறினாக்க அதிக வருவாய் வரும். மேக் இன் இந்தியா என்று சொல்கிறோம். இந்த மேக் இன் இந்தியா, இந்த மாதிரி விவசாயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள், இதையெல்லாம் பல தொழில்நுட்பங்களை நாம் கொண்டு வருகிறோம். பாதுகாப்பு, நான் முடிச்சிடறேன், நீங்க பேசுங்க. ஒரே குறுக்கிடுது இதுதான். அதாவது இப்போ என்னன்னா, ஒரு வளர்ந்த தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்கள் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு பின்தங்கிய மாநிலங்கள் வரிசைக்கு அதுதான் நான் இல்லை என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இதெல்லாம் நான் சொல்ல வந்த ஸ்மார்ட் சிட்டிஸ், இதெல்லாம் எப்படின்னா முன்னேறிய மாநிலங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அத்தனை திட்டங்களுமே வளர்ச்சி திட்டங்கள், பொருளாதார ரீதியாக முன்னேறக்கூடிய தொழில் வளம் நீங்க நான் மறுப்பிருந்தா நீங்க சொல்லுங்க, தப்பு இல்லை. தொழில் வளம் வரக்கூடிய, அதிக வருவாய் வரக்கூடிய மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா எது? இப்பொழுது இந்த இழப்பீடு வருகின்ற மாநிலங்கள்ல அதிகமான வருவாய், அதிகமான முதலீடுகள் வரும், அதிகமான தொழில்துறை முன்னேறும், அதன் மூலம் வருவாய் அதிகமாகத்தான் வரும். நீங்க இப்ப இருக்கக்கூடிய ப்ரொபோர்ஷனேட்டா பார்த்தா கண்டிப்பாக இழப்புதான். அதுக்கு தான் 5 வருஷம் டைம் கொடுக்குறாங்க. இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா இன்கம் டு தி ஸ்டேட்ஸ் இன்னும் அதிகமாக தான் ஆகும் வளர்ந்த மாநிலங்களுக்கு. அதுக்காக நீங்க தமிழ்நாடு, சிக்கிமும் ஒரே மாதிரி இருக்கணும் கற்பனை கூட நம்ம செஞ்சு பார்க்க முடியும். திரு அருண் தவே ஐயா, 5 ஆண்டுகள் ஒரே ஒரு இது குறித்து உங்களிடமும் பேசலாம். அதுக்கு திரு அருண் தவே ஐயா அவரே சொல்லிட்டோம். அதாவது என்னன்னா, இந்த நிதியில எந்த வேறுபாடும் வரப்போறது இல்லை. மாநில அரசாங்கங்களுக்கு இதில் இருக்கு. அவங்களுடைய இனங்களில் வந்த வருவாயெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு போயிருச்சு. போயிட்ட பிறகு அவங்க ஆல் ஓவர் பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க. அது இதனால மாநிலத்துக்கு எந்த நன்மையும் இந்த வரி விதிப்பால வரவே வராது. 5 ஆண்டுகளுக்கு இழப்பு இருக்கும், நாங்க அதை சரி கட்டுறதுக்கு அந்த 5 ஆண்டுகள் நாங்க இழப்பீடு வழங்குறோம் சொல்றாங்க. அதே போல 6வது ஆண்டுல இருந்து எந்த மாநிலத்துக்கும் இந்த இழப்பீடு வழங்கக்கூடிய சூழல் இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? எல்லா மாநிலமுமே சமநிலைக்கு வந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாமா? இது எல்லாமே ஒரு எக்கானமிஸ்டா இது பார்த்தேன்னாக்க ஜிஎஸ்டியோட ஒரிஜினல் ஃபார்ம்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஜிஎஸ்டியோட ஒரிஜினல் ஃபார்ம் 2000 போடும்போது சர்வீஸ் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ்ன்ற கான்செப்டே கிடையாது. ஸோ அப்போ இருந்த இந்தியன் சினாரியோ வேற, இப்போ இருக்கிற இந்தியன் சினாரியோ வேற. அதனால அது ஒரு மாற்றம் முக்கியம். ரெண்டாவது, எப்போ எந்த ஸ்கீமுமே டாக்ஸேஷனும் பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ், அதர் ரீசன்ஸ்னால அதை மாறும்போது அதை பற்றி நம்ம என்ன அபிப்பிராயம் வச்சுருக்கோமோ கவர்மெண்ட்டோட ஒப்பீனியனும் மாறும். ஸோ 5 வருஷத்தில் உடனே மாறும் அப்படிங்கிறது ப்ரொவைடட் பெட்ரோலியம், ஆல்கஹால், டொபாக்கோலாம் ஜிஎஸ்டியில் இருந்தால்.
இப்போது இந்த ரெவென்யூவை கம்ப்ளீட்டாக ஸ்டேட்ஸ் எடுத்துக்கும் போது ஸ்கீம் என்ன ஆகுதுன்னா டைல்யூட் ஆகுது. அந்த ஸ்கீமோட ஒரிஜினல் ஃபார்மில் அது இல்லை. ஸோ நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கு. இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கும் போது அதோட ரெவென்யூ எந்த அளவுக்கு வரும், ஸ்டேட்டுக்கு லாஸ் வருமா உண்மையாகவே? ஏன்னா இப்போ எந்தெந்த ஸ்டேட்லாம் இந்த நாளில் ரெவென்யூ ஜாஸ்தியாக முன்னே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ரெவென்யூ லாஸ் வரல, இப்போ வரவும் போகிறதில்ல. ஸோ எந்த ஸ்டேட்ஸ்லாம் இந்த டொபாக்கோ, இந்த ஆல்கஹால் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் ஏற்கனவே டாக்ஸேஷனில் வந்துட்டு இருக்கோ அவங்களுக்கு இந்த லாஸ் வராது. அதனால் ஸோ ஸ்கீம் வந்து டைல்யூட் ஆனதுனால இதோட சக்ஸஸை வந்து இந்த 5 இயர்ஸா இல்லை 3 இயர்ஸ்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு சப்போர்ட் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த ஸ்கீமுமே ஜிஎஸ்டி ஆகட்டும் 2 விதத்தில் இம்ப்ளிமெண்டேஷன் இஷ்யூ. ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த அளவுக்கு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம நாடு முழுக்க ஒரே மாதிரி யாரோ எங்கேயோ பேன் நம்பர் மாதிரியும் ஒரு ஆதார் மாதிரியும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கீம் இது. இது ஒரு வருஷத்தில் முடியுமா? 2016 ஏப்ரல் 1ன்றாங்க. அதுக்குள்ள என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதோட பிளேஸ்ல வைக்க முடியுமான்றது ஒரு பெரிய டவுட் எங்களுக்கு. ரெண்டாவது, இந்த மாதிரி அடிக்கடி காம்ப்ரமைஸ் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் ஜிஎஸ்டியோட ஸ்ட்ரெங்க் காம்ப்ரமைஸ் ஆகுது. திரு நாராயணய்யா, 1991 உலகமயமாக்கல் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட பொழுது ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் ஏற்பட்டது. அதை தாண்டி ஒரு பொருளாதார மாற்றம் இந்த மசோதாவின் மூலமாக இந்தியாவில் ஏற்படும் என்று நிதித்துறை இணையமைச்சர் கூறியிருக்கிறார். இது எந்த அளவிற்கு இந்தியாவில் சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் இந்த மசோதாவின் மூலமாக கிடைத்து விடும். ஏற்கனவே சொன்னது மாதிரி 2% ஜிடிபி இதில் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றோம். அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஏன்னா அதிக அளவிலே வியாபாரிகள் அதிக அளவிலே இதை ஏற்றுக்கொண்டு அதிக அளவிலே தொழிலதிபர்கள் இந்த வரிமுறையை ஏற்றுக்கொண்டு தானாக முன் வந்து ஒரு கள்ள சந்தை இல்லாத ஒரு தெளிந்த நீரோடையான அருமையான ஒரு வரி விதிப்பின் மூலம் வியாபாரம் வர்த்தகம் நடக்கும், தொழில்துறை முன்னேறும். எல்லாத்தையும் விட ஊழல் என்பது முற்றிலும் அறவே ஒழிக்கப்படும். இதில் வந்து சந்தேகமே கிடையாது. இடைத்தரகர்கள்ன்ற கேள்வியே இதில் இருக்காது. இந்த ஆக்ட்ராய் அதெல்லாம் வெளியப்படுது. அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயங்க. இந்த ஆட்சி இந்த கட்சி எதை சொல்லி வந்ததோ ஊழலை ஒழிப்போம்னு சொன்னோம். இந்த 10 மாதத்தில் ஒரு ஊழல் இந்த ஆட்சியில் கிடையாது. அதே போல் எங்கெல்லாம் இந்த லீக்கேஜஸ் இருக்குதோ இடைத்தரகர்கள் மூலமாக இதையெல்லாம் வந்து நாம் அதை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இது உறுதியாக இது வந்து ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வேட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேட்டும் கூட ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் ஒரே ஒரு உதாரணம், இந்த வாட்சை நான் சொல்லக்கூடாதுனாலும் சொல்கிறேன். இந்த வாட்ச் வந்து கம்பெனி ஷோரூம் மெட்ராஸில் 3500 ரூபாய். ஆனால் நான் 2800 ரூபாய்க்கு வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில். அங்கேருந்து பாம்பேலேருந்து எனக்கு வந்து அங்கே ஆனால் 12% டேக்ஸு, இங்கே 14%. இது ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது போன்ற பல ஓட்டைகளை இந்த சட்டத்தின் மூலமாக அந்த வேறுபாடுகள் களையப்படும். திரு ஆவடி குமார் ஐயா, கடந்த நில கையகப்படுத்தல் மசோதாவின் போது அதிமுக ஆரம்பத்தில் எதிர்த்தது, பிறகு ஆதரவளித்து சில மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகு ஆதரவளித்து வாக்களித்தது. அதே போல இந்த மசோதாவிலும் ஒரு மாற்றம் ஏற்படுமா? உங்களுடைய நிறைவான சுருக்கமான கருத்துக்கள். இல்லை, நில எடுப்பு மசோதா வந்து காங்கிரஸ் கொண்டு வர சொல்ல எதிர்த்தோம். அந்த மசோதாவே தேவையில்லை. இது நிலம் என்பது மாநிலம் சார்ந்த பிரச்சனை, மாநிலத்தினுடைய பட்டியலில் இருக்கிற பிரச்சனைகள் மத்திய அரசாங்கம் தலையிடுவதற்காக இந்த சட்டம் வடிவகுக்கின்றதுக்காக எதிர்த்தோம். நில எடுப்பு தான் அவங்க வந்து பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய நிலம் வந்து மாநில பட்டியலில் இருக்குது. அதனால் அந்த எதிர்த்தோம். அதற்கு பிறகு அது சட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கி அந்த நில எடுப்பு சட்டம் நடைமுறையில் இருக்குது. இப்போ இவங்க கொண்டு வர்றது திருத்த சட்டம் தான். இந்த திருத்த சட்டத்தில் நாங்கள் வைத்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு திருத்தம் செய்யப்பட்டு இன்றைக்கு மாநிலங்களில் நில எடுப்பு செய்கின்ற பொழுது இந்த சட்டப்படி மாநிலமே அதை முடிவெடுக்கலாம் சொல்லி 13 இனங்களுக்கு அதை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி தந்ததுனால எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டது. ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை நாங்கள் எதிர்த்தோம். அந்த சட்டம் வரலன்னா இந்த பிரச்சனையே இல்லை. அந்த சட்டம் வந்து எங்களுக்கு வந்த பாதிப்பு, மாநிலத்துக்கு வந்த பாதிப்பு நாங்கள் எடுத்து சொன்னோம், அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தா அந்த சட்டம் தேவையில்லை. ஆனால் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் இந்த திருத்தம் எங்களுக்கு சாதகமாக இருக்குது. அந்த திருத்தத்துக்காக நாங்கள் ஆதரிக்கிறோம். அதே நிலை இந்த சட்டத்திலையும் நாங்கள் வந்து இதை தேவையில்லைன்னு சொல்லலை. இதை வந்து செய்கின்ற பொழுது மாநிலத்தை வந்து பாதிக்காத வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 27% வரி விதிப்பு வருது. உலகத்திலே அதிகமான வரி விதிப்பு. இந்த 27%த்தில் மாநிலத்துக்கு எந்த வந்து வருவாயும் இல்லை. இவங்க பார்த்து ஒரு 4% 3% கொடுத்தாங்கன்னா தான் உண்டு. ஆக 27% வரியை செலுத்துகின்ற அந்த பயனாளிகளுக்கு
அந்த வரி செலுத்துபவர்களுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை செய்ய வேண்டியது மாநில அரசாங்கம். நாங்கள் செஞ்சு எல்லாத்தையும் இந்த இது பண்ணி விட்டால் இவங்க 27% வாங்கிட்டு 4% கூட தர்றதை பற்றி யோசிக்கிறாங்கன்னு சொல்ல, இப்போ இந்த மாநிலம் நிச்சயமாக பாதிக்கப்படும். அது மாநிலத்தினுடைய நிர்வாகத்துக்கு முடக்கம் வரும். அதனால் நாங்கள் இதை வந்து நிச்சயமா உங்களுடைய கருத்துக்கள் பெறப்பட்டது. மூவருமே அரங்கத்திற்கு வந்து எங்களோடு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா 11,000 கோடி ஏற்கனவே மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய டியூஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கின டாக்ஸ் வந்து 11,000 கோடி திருப்பி கொடுப்பதாக என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமா உங்கள் மூணுமே அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நாளை மற்றும் ஒரு 06 சந்திப்போம்.